பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் கோமதி இருந்துட்டு சக்திவேல் பேசுகிற பேச்செல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. போதும் நிறுத்துங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் என் பையனை அப்படி ஒன்றும் வளர்க்கல. அடுத்தவங்க சொத்துக்காக நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்றைக்கும் சொல்லி வளர்க்கல. நான் தான் என் பிள்ளைக்கு ராட்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கே என் அண்ணன் குடும்பம் அவமானத்தில் தூக்கில் தொங்கிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் சொத்து வேண்டாம், பத்து வேண்டாம். என் புருஷன் இன்ன வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போடின்னு சொல்லி ஒரு நாள் கூட சொன்னதில்லை. நான் வேணா என் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேனே தவிர என்றைக்கும் என் புருஷன் போயிட்டு அங்கே இது வாங்கிட்டா அது வாங்கிட்டான்னு இந்த 30 வருஷத்தில் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வடிவெல்லாம் இருந்துக்கிட்டு அண்ணி என்ன சொல்கிற கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்ணி நானே நடந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திருச்செந்தூர் போனது, ராஜி அவங்க ஓடி வந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பாண்டியனும் வேற கேட்டுறாரு. நீங்கள் என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு உன் பையனுக்கு நீ எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனை பார்த்த உடனே கோமதி இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாரும் எவ்வளோ உண்மையாக மறைச்சிருக்காங்க, ஆனால் என் கோமதி என்கிட்ட உண்மையாக இருக்கான்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.